வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நண்டு குழம்பு வைக்க போகிறோம். முன்னாடி பண்ணது வந்துட்டு வேறு ஸ்டைலு, இது வேறு ஸ்டைல் நண்டு குழம்பு. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம முன்னாடி பண்ணது வந்து தேங்காய் பழிச்சு பண்ணோம். இப்போ வந்துட்டு நண்டு புளி குழம்பு, புளியை வச்சு யூஸ் பண்ணி நண்டு குழம்பு எப்படி வைக்கிறத பார்க்கலாம். ஓகே, அடுப்பு பற்ற வச்சு சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம், அதே எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதோட நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம், அதே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 20 பீஸ் நண்டு எடுத்துருக்கோம். நண்டை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நண்டை வந்துட்டு 2 உடைச்சிருக்கோம். அப்போ தான் நமக்கு மசாலாவும் குழம்பு சாறு அதில் இறங்க நல்லா போயிட்டு பிடிக்கும். நமக்கு இடமும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நண்டு ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கிண்டிட்டு ஒரு கவரை போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அதை நல்லா வேக வச்சோம்னா அதுக்கப்புறம் நண்டு ரெடி ஆயிடும்.